உண்மையாக சபை உரையாளர் சொல்லுகிறார். முதலாவது வசனம் வாசிங்க. வீண், முற்றிலும் வீண், எல்லாமே வீண். நீ உழைக்கிறது, நீ சேர்த்து வைக்கிறது எல்லாமே வீண் என்று சபை உரையாளர் அருமையாக சொல்லுகிறார். இந்த வீண், வேஸ்ட் அப்படிங்கிறதுக்கு எபிரேய மொழியில் அங்கிருந்து வந்த அதுதான் ஹேபல் என்கின்ற ஒரு வார்த்தை. அதுக்கு என்ன அர்த்தம்? காற்று, மூச்சு, நகர்ந்து செல்லுதல், நகர்ந்து செல்லுதல். அப்போ இது ஒரு காற்றை போல, மனுஷ வாழ்க்கை என்பது ஒரு காற்றை போல அங்கங்க அப்படி வீசக்கூடியது. இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு மறையும். நகர்ந்து செல்லக்கூடியது தான் மனுஷ வாழ்க்கை, நிலையானது அல்ல என்பதைத்தான் இந்த முதல் வாசகத்திலே சொல்லப்படுகிறது. அப்போ நாம் புரிஞ்சு கொள்ளணும், வாழ்க்கையினுடைய நிலையாமை. என்னடா இது வீண் வீண் வீண்னு சபை உரையாளர் புத்தகத்தில் முதல் வாசகத்தில் வாசித்தமே அப்படின்னா எல்லாம் அபசகுணமாக இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அதாவது என்னன்னா, வாழ்க்கையினுடைய ஒரு நிலையாமையை பற்றி சொல்லுகிறது. சரிதானே? வாழ்க்கை ஒரு காற்று போல, ஒரு நகரக்கூடியது, ஒரு புல்லை போல வாடக்கூடியது. அதனால அதில் நீ ரொம்ப பெருசா இருக்காத, ஆண்டவரை நீ தேட வேண்டும், அவர்தான் நிலையானவர் என்பதை தெளிவாக சொல்லுகிறது. இந்திய தத்துவ இயலிலே இதை மாயா என்று சொல்லுவோம். இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாமே ஒரு மாயா, மாயை, ஒரு போலி, ஒரு போலி வெற்றி தோற்றம் தான். நம்ம அந்த உலகத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன்னா இன்னைக்கு இருந்து நாளைக்கு மறையக்கூடியது ஒரு போலியான ஒரு வாழ்க்கை, ஒரு மாயை. எசாயா 40:7-8. ஆண்டவரின் ஆவி இறங்கி வரவே புல் உலர்ந்து போம், பூ வதங்கிவிடும், உண்மையில் மானிடர் புல்லே ஆவர். மனுஷங்கள் புல்லை போலதான், பூ எல்லாமே காலையில் மலர்ந்து சாயங்காலம் வாடிடும். நம்மளும் அப்படிதான், ஒரு மாயா. திருப்பாடல் 90:5-6. வெள்ளமென மானிடரை வாரிக்கொண்டு செல்கின்றீர், அவர்கள் வைகரையில் முளைத்தெழும் புல்லுக்கு ஒப்பாவர். அது காலையில் தளித்து பூத்து குலுங்கும், மாலையில் வாடி காய்ந்து போகும். புல்லை போல மனித வாழ்க்கை ஒரு மாயை, நகர்ந்து செல்லக்கூடியது, காற்று போல அழியக்கூடிய ஒன்றாக அது இருக்கிறது. 2ஆம் லூட்விக் என்ற அரசன் ஒரு வினோதமான ஒரு ஆசை கொண்டிருந்தான். ஒரு தீவு, எல்லாம் இந்த இங்க இருக்கிற உலகத்தை விட்டு நான் தனியா வாழணும், நான் தனித்து வாழணும் அப்படின்ட்டு ஒரு தீவுல எனக்கு ஒரு மாளிகை கட்டுங்க அப்படின்னு சொல்லி கட்ட சொன்னான். 70 அறைகள் கொண்ட அந்த மாளிகை ஏறக்குறைய 15,950 கோடி செலவிலே கட்டப்பட்டது. அங்கே போய் உட்கார்ந்துட்டான் தீவில். ஒரு நாள் 2 நாள் போச்சு.